நான் வன்னியாபுரத்துக்கு அரசனாக இருக்கின்றேன். என் வன்னியாபுரத்திலே முதல் சுபகாரியம் நடக்கணும். சரி, நான் இங்கெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். என் நாட்டிலே வன்னியாபுரத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அருமையா போய் ஐயா வரும்போது சொல்லிவிட்டுதான் வந்தியா? என்னங்க மாமையில கூட்டிட்டு வரேன். அத்தை நீ ஏன் கை நட்டுன்னு சொல்லி பாக்கலாம். அப்ப நான் என்ன கையை நட்டு ஏதோ ஒரு ஆசைத்தான் நானும். நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு வந்துக்கிறேன். எப்படி மாமியாரையும் சேர்த்து கூட்டிட்டு வரணும். சரி போலாம். அதனால நீ தான் என்ன போடுவோம். சரி வாங்க போலாம். ஆனா அப்பா அதாவது வன்னி குலத்து சமுதாயத்துல அதாவது தாயை போலவே எனக்கு அம்மா மாதிரியே குணம் வேணும். சரி அம்மா ஒரு கொஞ்ச நேரம் அதாவது தாயை போலவே தாரங்காட்டு. அதனால இந்த தாயை போலவே தாரமையட்டும். உன்னை ஏன் தாலி வைத்தாரு தாய் கட்டு போடு. என்னப்பா சரி அம்மா எப்ப போய் பொண்ணு கேட்டதுக்கு காணியா பூமியா வீடா வாசலா அப்படின்னு சொன்னாலும் அதனால இந்த மணவர வேலைக்கு வந்துட்டு பொண்ணை கூட்டியாண்டாங்க. என்ன உன்னை எப்படி அவமானப்படுத்தி பொண்ணு கேட்டதுக்கு ஒரு நாட்டுக்கு இந்த அனைத்து தாய் தந்த அனைத்து பிள்ளைகளுக்கு நீ தாய் தந்த உனக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்களோ அவங்க பிள்ளைய நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். கூட்டிட்டு போட்டு நேரத்துல மாப்பிள்ளை எந்திரிச்சு போனா பெருத்த பங்கமா இல்லாம அதாவது அழுவதால் ஆவது ஒன்றுமில்லை. அழுவதால ஆவது ஒன்றுமில்லை. சரி ஆனா வந்து என் மகன் வன்னியே எப்ப என்ன அங்க பொண்ணு லோகத்துல பங்கப்படுத்தினியோ என் காலை பிடிச்சாதான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன். சரி ரமதி காலை பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படி என் மகன் கோவிச்சுக்கிட்டு போயிட்டான். நேரு கோயில உட்காந்துட்டானே. ஆனா காலை பிடிச்சாதான் வரவுன்னு போய்க்கிறான். கண்டிப்பா நீ காலை பிடிச்சுதான் ஆகணும். அண்ணி உனக்கே அது நியாயமா படுதா? நாங்களும் ஒரு மும்மூர்த்தி தேவர்கள். நாங்க போய் அவன் கால புடிச்சா இது பரவாயில்லையா? அதுக்கு ஒரே ஒரு ஐடியா என்ன? ஆனா 1008 இருந்தாலும் எனக்கு அண்ணு நீ அண்ணி. சரி என் மகன் காலை பிடிச்சாலும் அவாதி தேவர்கள் போற்றக்கூடிய இந்திரன். ஆனா இந்திரன் போய் காலை பிடிக்கிறான்னா ஆனா உலகம் நாடு சிரிக்கும், நாடு நகர்ந்திருக்கும். அதனால என்ன பண்றேன்னா அண்ணன் தரிப்பு விட்டு அற்புதமா பட்டு நெஞ்சு தாள மேளத்தோடு இங்க இருந்து போ. சரி என்ன கொண்டு போனா மிஞ்சும் பூணூலும் கொண்டுகிட்டு போ. எதுக்கு அதான் கொண்டு போய் ஆனா நீ பிடிக்கிறது உண்மையாலேயே காலதான். ஆனா காலை பிடிக்காத வரமாட்டான். அதுக்குத்தான் என்ன பண்றேன்னா மிஞ்சும் பூணூலும் கொண்டு போ. சரி கொண்டு போய் போடும் போது ஏப்பா மாப்பிள்ளை காலை பிடிக்கிறேன் சரி அப்படின்னு யாராவது ஊர் மக்கள் கேட்டா மாப்பிள்ளைக்கு பூணூலும் மிஞ்சும் போடுறேன் நெட்டி போடுறேன். ஓ இப்படி தள்ளி சமாளிச்சிடலாம். ஆமா யாராவது கேட்டா மிஞ்சும் பூணூலும் போடுறேன் மிஞ்சும் பூணூலும் போடுறேன். ஆமா ஆமா அப்படின்னு பதில் சொல்லிவிடு. ஆனா பிடிக்கிறது என்னமோ காலத்தான். ஆனா பிடிக்கிறது காலதான். ஆனா ஒன்று என் மாப்பிள்ள கோவிச்சிட்டு இங்க வந்துட்டானே அங்கேயே போடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா மாப்பிள்ள மறியலுக்கு விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்குது. சரி சரி அப்படி சொல்லிவிடு. சரி ஆனா கேளுங்க சபர்களே, அதாவது இன்னைக்கும் கலியுகத்துல எல்லா குலத்திலையும் மாப்பிள்ள மறியலுக்கு போறது எல்லா ஒரு இதுலயும் இருக்குது. பரதேசம் போறதுன்னு. ஆனா அதுல வந்து அதாவது கோபிச்சுக்கிட்டு போனதுனால்தான் இன்னைக்கும் பாரு மாப்பிள்ள பரதேசம் போயிருப்பாங்க. ஒரு ஊர்ல மாப்பிள்ள மறியலுக்கு போய்க்குது அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்துல இந்த இடத்துலதான். இந்த கோவிச்சுக்கிட்டு போனதுனாலதான் இன்னைக்கு மாப்பிள்ள மறியலுக்கு போகுது. போய் கூட்டிக்கலாம்.
இப்படிலாம் கூப்பிட்டா வர மாட்டேன். காலை பிடிச்சேதான் ஆகணும். ஆமா, நல்லா தொட்டு கூப்பிடட்டா. ஏன் உட்கார முடியலையா? என் மானம் போனாலும் போட்டு என் மக பொழைச்சா போதும் வான்னு சொல்லு. ஐயோ உன் காலில் போட என் மானம் போனாலும் பரவாயில்ல, என் மகளை கூட்டிட்டு போய் நல்லா வளைச்சு வைப்போம். அப்படி போலாமா? இன்னொரு தரம் தொட்டு ஏன்டா கும்பிட மாமா? அதெல்லாம் அப்படிதான் வரும். ஏன்டா கூப்பிடுறா பாபா? சரி ஏன்டா பாபா தாளம் மேலாம் கொஞ்சம் என்னடா தாளதா? ஏய் முன்ன கல்யாணத்துல சா கொட்டு கொட்டுறீங்க. நான் ஏப்பா அப்படி கொடுங்க. ஆனா சரி ரவி, இதையே ஒரு விஷயம் என்னன்னா, அதான் தப்புட்டு அடிக்கிறீங்கன்னு குறை சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கும் கல்யாண வீட்டுல அடிக்கிற தாளம், ஆனா சாவு தாளம் தான் அடிப்பாங்க. ஆமா, சாவு தாளம் தான் கல்யாண வீட்டுல. ஆனா சாவு வீட்டுல கல்யாணம் மேல அடிக்கிறதுக்கு காரணமும் இதுதான் பாரு. நல்லா கவனிங்க. கண்டிப்பா சாவு வீட்டுல கல்யாணம் மேலமும், அதாவது சாவு வீட்டுல சொல்ல அடிக்கிறது அதுதான். அடிச்சு கூட்டிட்டாங்கப்பா. அதாவது இன்னைக்கு ஒரு மகவூட்ல சொன்னோம்னா, அதான் மானம் போனாலும் பரவாயில்ல, மகம் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்றது எல்லா வீட்லயும் சொல்றோம். அது மானம் போனாலும் சார், மானம் போனாலும் பெருசு, மகம் பொழைச்சா போதும் அப்படின்னு காலை பிடிச்சாலும் அப்படியே விளக்கத்தை வச்சுட்டு போயிடலாம். அப்படி உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். எல்லா விளக்கத்தையும் சொல்லி கூட ஒரு 10 நிமிஷம் பொழுதே வெளியில உங்களுக்கு வச்சிருந்தா இவ்வளவு அர்ஜென்டா வரும். ஆனா மானம் போனாலும் போச்சாது, மகம் போச்சா போதுன்னு முன்ன காலை பிடிச்சவன். ஆனா தேவேந்திர மன்னன் தான். அதான் மணவர வரைக்கும் வந்துருச்சு. நம்ம பொண்ணை கூட்டிட்டு போனா, ஆனா இந்திர மனைவி மகனை ஆனா கல்யாணம் பண்ணாத கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு ஊர் சிரிக்கும்னு போய் இந்திரம் போய் பன்னினுடைய காலை பிடிச்சிட்டு வரான். அதான் என் மானம் போனாலும் பரவாயில்ல, என் மகம் பிழைச்சா போதுன்னு முத காலை பிடிச்சவரு தேவேந்திரன் தான். இதனுடைய விளக்கம் எங்கதான் அப்பா. ஆனா போகட்டும், ஒவ்வொன்றுக்கு விளக்கம் சொல்லி இருந்தா நேரம் ஆகும். சரி, பண்ண கல்யாணத்தை பண்ணு. மறியலுக்கு போறதுனால மிஞ்சி மூணுக்கு போட்ட கூட்டாச்சு. காலையும் பிடிச்சுட்டாங்க. தாலி கட்டுங்கிற. ஆமா, நான் இப்பயும் கட்ட மாட்டேமா. வேற என்ன கையை பிடிச்சு விட்டா? இல்ல இங்க வச்சுக்கிற பொருளுக்கெல்லாம் எனக்கு விளக்கம் தெரிஞ்சாதான் தாலி கட்டுவேன். விளக்கம் சொன்னா பொழுது பிடிச்சு போயிருமடா. அது விடிஞ்சாலும் பரவாயில்ல, சொல்லித்தான் ஆகணும். முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்திலேயே பண்ணணும்பா. அதெல்லாம் பிரம்மூர்த்தம் போட்டோம். எல்லாம் பால் கறக்க போயிருவாங்கடா. ஆமா, இந்த பந்தல் முட்டை வரலாம், இந்த அரசாணி நினைக்கிறது இது என்ன ஆகுது? ஓஹோ, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொன்னாதான். ஆமா, நீ கல்யாணம் பண்ணல. ஆமா, இல்லன்னா கல்யாணம் பண்றது இல்லை. அப்பா அதான் நீ பிறக்கும் போது அதான் சம்பிகாசுர மகாமுனிவர் வைத்து ஒரு பெருத்து வேள்வி செய்தோம். அமர்பா அமையகம் அதுக்குதான் மட்டும் உட்காந்து இருக்கிறாங்க. ஆனா பெருத்து வேள்வி செய்தோம். வேள்வி செய்யும் போது அதாவது ஏகமகப்பட்டது. அதான் முகுடு மண்டபத்தை எடுத்துச்சான், மேல மேகமண்டபத்தை எடுத்துச்சான். அதனால உனக்கு திருமணம் செய்யும் போது நீ பிறந்தது இதோடதான் என்று அதான் உன்னை அறிய வேண்டும். பேச போங்க. அதனால பச்சை பந்தல் போட்டு பந்தல் மட்டும் இந்த அரசாணி அடக்குனால பந்து மட்டும் பள்ளி நீ பிறந்த போது யாகத்தை செய்வதனால அதனால இந்த அரசாணி அன்னைக்கு வானத்தையே ஒட்டிச்சு தேவர் செய்யக்கூடிய யாகம். அன்னைக்கு அப்படி செய்ய முடியாது. அதனால பந்தல் முற்றவரெல்லாம் அரசாணி அடைக்கிறீங்க. அப்படியா? அத நிலக்கண்ண அடிக்கிறாரு இதுக்கு. அப்பா நீ பிறக்கும் போது அதான் எதிரி சம்காரம் செய்ய எதிரின்றி பிறந்தாய். நீ தாலி கட்டும் போது அதான் அதிக கோபம் உடையவன். நீ உன் கோபத்தோடு தாலி கட்டினா அது நன்மை உண்டாகாது. உன் கோபத்தை அந்த கண்ணாடியில் பார்த்தால் நாம இப்படிலாம் கோபமா இருக்கிறோமா அப்படின்னு உன் கோபம் தழுவதற்காக அந்த நில கண்ணாடி வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதான் வாதாபி சூரன் கொல்வதற்கு உன்னை பிறக்க வச்சோம்.
அந்த வாதாபி சொல்றேன் ஆனா கல்யாணம் பண்ணும்போது வந்து பிறந்த முதுகுல குச்சிட்டான் உயிர் போயிரும் பின்னாடி வரக்கூடிய எதிரி உனக்கு முன்னாடி தெரியும் அப்படியா அதுக்குதான் நிலக்கண்ணாடி சரி கங்கான எதற்காக அப்ப அதாவது வாதாபியை கொல்லவே பிறந்தவன் நீ அத கல்யாணத்தை போனாலும் வாதாபை கொல்லுவேன் அத பிள்ளை பத்தாலும் வாதாபை கொள்வோம் எத்தனை முறை செஞ்சாலும் வாதாபை கொள்வோம் என்று அத எடுத்த காரியத்தை நான் பிறந்த காரியத்தை நான் முடிக்காத விட மாட்டேன் வாதாபை கொல்ல வேண்டும் என்று அதாவது கங்கானம் கட்டுறதுக்காக அது கங்கானம் அப்படியா அதுக்குதான் இன்னைக்கு ஒரு கோபுரத்தை கட்டினாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணாலும் சரி சண்டைக்கு போன கங்காரத்தை கட்டிக்கிட்டே தெரியறாண்டா சண்டைக்குன்னு அப்படின்னு சொல்றோம் வாதாபி கொல்ற வரைக்கும் அந்த கங்கானத்தை அவுக்கலையும் வன்னிய அவனை கொன்னோடிதான் அந்த கங்கான தேவதான் சரி அதுதான் எடுத்த காரியத்தை முடிக்காத விட மாட்டேன் அது கங்கானம் அப்படியா ஏமா இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு பொங்கலுக்கு அதே இருக்கு ஓஹோ அப்பா இதுக்கு பெயர் தான் கரண்டு போன பரவாயில்ல விளக்கம் தான் ஒண்ணு 6 நாள் அதாவது இந்த மணப்பொங்கல் இது மணப்பொங்கல் ஆமா இது யாருக்காக ஏன் வைக்கணும் அப்பா இந்த மணப்பொங்கல் வந்து அதாவது பெண்ணுட்டார் ஒரு பொங்கலும் மாப்பிள்ளை விட்டார் ஒரு பொங்கல் வைப்பது வழக்கம் இது எதற்குண்டா நீ பிறந்த உடனே அதாவது சூரியதேவன் ஏறக்கூடிய ரதத்து ஆனா சுக்கு நூறா வரைச்சிட்டு உன் கல்யாணத்துக்கு கூப்பிட நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படி என்று சந்திரனும் சூரியனும் 2 பேரும் அல்ல அதனால அது மனம் சாந்தி அடைவதற்காக இந்த 2 பொங்கல் வச்சதால்தான் அதுக்கு பெயர் மணப்பொங்கல் சந்திரனுக்கு ஒரு பொங்கலும் சூரியனுக்கு ஒரு பொங்கலும் சந்திரனுக்கு வைக்கும்போது பெண் விட்டாரு சூரியனுக்கு வைக்கிறது அதாவது மாப்பிள்ளை. சரிமா இந்த பாலக்கால் எதற்காக அப்பா பாலும் பசுமையோடு சக்தி குளத்தில் வாழ வேண்டும் அதனால பாலக்கால் அரசியல் எதற்காக முகூர்த்தமே போக போகுது முதல்ல தாலி கட்டுங்க அதான் சொல்லி அவனுக்கு அரசியல் எதற்காக அரசன் போல் வாழ்வு அப்படியா ஆமா சரி இந்த அம்மி அரசாணி எதற்காக மாப்பிள இப்படி ஒன்னொன்னா கேட்டுட்டே பேச தாலி கட்டுவியா இதெல்லாம் கொண்டாந்து வச்சுதான் விளக்கம் தெரியணும்ல ஓஹோ இந்த அதாவது அம்மியும் கொலவை சொல்லுங்க யாரு ஆமா அது சொன்னாதான் தாலி கட்டுது ஆமா அப்பா அது விளக்கமா சொல்றேன் தெளிவா கேளு அதாவது வதிஷ்ட மகாமுனிவர் அதாவது ஒரு பெண்ணை சண்டை என்ற பெண்ணை திருமணம் செஞ்சார் ஆனா செய்த உடனே அவருக்கு ஒரு பெண் குழந்தை அவருக்கு ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை வைத்துக் கொண்டு நமக்கென்று வாரிசு வேண்டும் என்று அதாவது ஒன்னாடப்பட்ட கடவுள் சிவபெருமானத்தை சொல்ல சிவபெருமானத்துக்கு செல்ல 1000 பேத்துக்கிட்ட போன அவசியாரி கண்டுபிடிச்சா உனக்கு ஆண் குழந்தை தரேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு அதான் ஒரே முழுத்து போய் அதான் நீ 1000 பேத்துக்கிட்டு போனி 1000 பேத்துக்கு போனி எந்த பொம்பளை கட்டச்சு மூடுவாங்க அதனால அதே உதவி வாங்கிட்டு அரமனைக்கு வந்தார் அரமனைக்கு வந்த உடனே ஆனால் பெண்ணு அதான் சுவாமி அதான் குழந்தை மரம் வாங்க போனியே ஆனா வாங்கிட்டு வந்தியா அப்படி என்று வதிஷ்டனுடைய மனைவி சண்டையை கேட்டார் ஆனா பெண்ணு 1000 பேத்துக்கிட்ட போன அவசியரிய கண்டுபிடிச்சார் அதாவது ஆண் குழந்தை வரந்தறேன் அப்படின்னு சொன்னாரு அதனால அதி உதவி வாங்கினத மிச்சம் நான் 1000 பேத்துக்கிட்டு போனேன் கண்டுபிடிக்க முடியல அப்படி என்று வதிஷ்ட மகாமுனிவர் சொல்ல அதுக்கு சொன்னால் சண்டையை 999 பேத்துக்கிட்டு போயிட்டேன் இன்னும் ஒண்ணுதான் பாக்கியாக்குது இந்த குழந்தை கையில பிடி அப்படி என்று அந்த குழந்தை கையில் கொடுத்தார் அதற்கு அந்த வதிஷ்ட மகாமுனிவர் விட்டாரு ஆனா பகவானே ஆட என்பருமானே கோவிந்தா அத எங்க வீட்டிலேயே அவசியாரித்தனம் நடந்திருக்குது இது எனக்கு தெரியாத போச்சு அதனால எப்ப நீ அவசியாரித்தனம் பண்ணினியோ அதனால நீ அம்மியா போ இது வந்து என் குலத்துக்கு பிறக்கல இது குலங்கட்டு பிறந்தபடியால் இது குலவி கல்லாக போகட்டும் அப்படின்னா அதான் கண்டுபிடிக்கு பிறந்த குழந்தை இது காலம் முழுவதும் காலம் மட்டும் தேஞ்சு போகட்டும் அந்த குழந்தைக்கு சாபத்தை கொடுத்து ஆத்து மணலை எடுத்துக்கொண்டு ஆத்தோரமா போயிருந்தாரு சரி யாரு
மகாமுனிவர். ஆமா. அப்ப ஒரு அரசித்த பெண்ணு, அதாவது வாருங்கள் சாமி, அதான் அரமணிக்குவேன் சாப்பிடுவேன்னு கூப்பிடு. ஆனா அந்த பெண்ணிடத்துல அந்த வசிஷ்ட மகாமுனிவர் இருந்தார். ஆத்து மணல் கொண்டாந்துருக்கிறேன். இந்த ஆத்து மணலை சாதமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா உன்னை கல்யாணம் முக்கிட்டு இருக்கிறேன். அப்பொழுது இந்த ஆத்து மணலை சாதமா செஞ்சு கொடுத்தார் அந்த பெண்ணு. திருமணம் சென்றால் உன்னைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல, அதாவது உயர்ந்த குலத்தில் சேர்ந்தவர், நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர், உன்னை நான் கல்யாணம் பண்ணணுமா அப்படி என்று அதாவது அந்த பெண்ணு சொல்ல. ஆனா கல்யாணம் பண்ண உன்ன மாதிரி ஒரு பத்னி தான் கல்யாணம் பண்ணணும், இல்ல உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி என்று ஜாதி கட்டாலும் ஆனா சுகத்தை அறியணும், ஜாதி கட்டாலும் ஆனா சுகம் அறியணும், ஒன்னவார் பத்திரி தான் கல்யாணம் பண்ணு. அந்த பெண்ணை கூட்டு வந்து தேவர்களான் கண்டு சிரிக்க, பெசாச்சு ரூபம் போவ கடவுள் என்று சாபத்தை கொடுக்க, பெசாச்சு ரூபத்தை நீக்கி அந்த பெண்ணுக்கு வரம் கொடுத்தார். என்னவென்று என்னவென்று சொல்ல நீ தான் சொல்லணும். அப்ப அதாவது பெண்ணுக்கு வரம் கொடுத்தார். அம்மா இந்த பிறவி போனால் போகட்டும், அடுத்த பிறவியில உன்ன மாறி பத்தினி இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படி என்று அடுத்த பிறவியில நீ வெள்ளி மீனாக விடீர் காலையில வெள்ளி மீனாக போக கடவுது. உன்னை பார்த்து இந்த உலக மக்கள் எல்லாம் திருந்துட்டும் அப்படி என்று வெள்ளி மீனாக போக வைத்தார். அதனாலதான் என்னைக்கும் அதாவது விடிய காலையில அந்த வெள்ளி மீன் விடிய காலையில் தான் முளைக்கும். எப்ப விடியற் காலை எப்ப முளைக்குது? விடிய காலம் தான் முளைக்கும். அதனால அதுக்கு தான் பச்சை பந்தனை நிறக்க போட்டிருந்தாலும் அந்த பச்சை பந்தனை கொஞ்சம் சந்து செஞ்சு விடுவாங்க, சந்து செஞ்சு விடுவாங்க. ஆமா. அப்ப அம்மியும் மிதித்து அருந்ததி கண்டேன். அதாவது நான் கட்டிக்க போற பொண்ணு இவ்வளவு மாதிரி அவசியத்தனத்தோட வாழக்கூடாது, அவளாட்டம் பத்தினி வாழணும், அவளை போல் குலத்தில் வாழ வேண்டும் அப்படி என்பதற்காக அம்மியும் மிதித்து அருந்ததியை கண்டேன். அப்படியா? சரிம்மா, அவ்வளவுதானா? ஆமாப்பா. இப்ப கட்டுப்பா, முகூர்த்தம் முடிய போகுது. மறுபடியும் என்ன செஞ்சாங்க? ஆமா, தாலி கட்டுறது 4. ஏன் கெட்டி மேல போட சொல்ற? எனக்கு இவனா தலையே ஏன் கெட்டி மேல போட சொல்லணும்? கெட்டி மேல அடிச்சாதான் தாலி கட்டுறதுக்கு எல்லாரும் பாப்பாங்க. ஆமா. அப்பா போடு கட்டி மேலும் அப்படி என்பது விளக்கம் என்னன்னா, அதாவது இவ்வளவு பெரிய கூட்டங்கிறாங்க, அந்த கூட்டத்துல பேசுவாங்க பாரு இந்த பொண்ணு நேத்து அவனோட தெரிஞ்சா, இன்னைக்கு பாரு வண்ணியனை கல்யாணம் பண்ணிட்டா, நேத்து அங்க தெரிஞ்சா இங்க தெரிஞ்சான்னு பேசுவாங்க. அவச்சொல் வரும். ஆமா. அதுவும் இல்லாம எதே ஒண்ணு பேச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல போனவங்களுவே அவங்க வீட்டுல சவங்களுவே ஏன் காட்ட பிடிக்கிட்டாங்க ஊட்ட பிடிக்கிட்டாங்க அப்படின்னு தாலி கட்டும் போது அவ சொல்லு அதான் கட்டிக்கு போறவனுக்கு கேட்க கூடாது. அதனாலதான் போடுறா கெட்டி மலம் அப்படிங்கும் போது பாரு எல்லாரும் கிட்டு கிட்டு கிட்டுக்கும் போது பேசுற வார்த்தை விட்டுருவாங்க. தாலி கட்டுறாங்கடா உடியாங்கடாமாங்க. அதுக்குதான் எந்த சொல்லும் காதுல கேட்க கூடாதுன்னு அதனால தான் தாலி கட்டுறது போடு மூடு மூடுச்சு. ஏமா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லாதா? அவ சொல்லாட்டா போடுற மூணு முடிச்சு. ஒரு தாலி கட்டும் போது ஏன் கணக்கா 3 முடிச்சு தான் போடணுமா? 5 6 போடுறது? ஏன் ஒரு 2 முடிச்சு போட்டாலும் நிக்காதா? இதுல இரு ஒன்னு தெரியாதான் கேக்குறேன். ஒண்ணுக்கிட்டலாம் வந்து வசமா மாட்டிக்கிட்டு எப்படி பாருங்க? ஏன் மருகா தீபாவளிக்கு நான் என்னத்த எடுக்கிறது உனக்கு இப்பயே கேள்வி கேக்குறேன். பரம்பரையா கூப்பிட்டா நாங்க என்ன பாடுபடுறதோ? ஒரு முடிச்சு போட்டா கீழே அவத்து விடுறது ரைட்டு, 2 முடிச்சு போட்டா நின்னுக்கும். ஏன் கணக்கா 3 முடிச்சு போடணும்? அப்பா பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் 3 பேருக்கு சாட்சியாக இன்று முதல் எனக்கு மனைவி, அதிலும் ஒன்று உன்னை அழிக்கிறவளும் நானே, ஒரு முடிச்சு உன்னை காக்கிறவளும் நானே, கடைச்ச உன்னை படைக்கிறவளும் நானே, படைக்கிறவர் ஒண்ணு, அதாவது கட்டிக்கு போறவன காலம் முழுவதும் உன்னை கட்டி காப்பாத்துறவன் நானு, உனக்கு சோறு போடுறவன் நானு, கடைச்ச அழிக்கிறவரும் நானு. இது 3 முடிச்சு அதுக்குத்தான், அதாவது இந்த 3 முடிச்சுக்குள்ளே கட்டுப்பட வேண்டும் என்று அதுக்கு 3 முடிச்சு
ஓ தேவ திருமூர்த்திகள் சாட்சியாக இன்று முதல் மும்மூர்த்தி சாட்சியாக இந்த வண்டினுக்கு இந்த மதுரவாளை மனைவி ஆமா அப்படின்னு சாட்சி வேணும். ஆமா அதுக்கு போறதா? ஆமாப்பா. சரிம்மா. பேர் கட்டி அப்பா சரி சரி ஏப்பா மனமலை மாத்துமல்ல? மாத்த மாட்டேன். ஏன் என்ன காரணம்? ஏன் மாத்தணும்? ஏமா மாலை அவங்க கழுத்துல இருக்குது, ஏன் மாத்தி போடணும்? அண்ணி ஏன்டா கண்ணு உன்னை பெத்ததே பெத்த மாறு சாமி ராசா நாங்க பண்ணு கொடுத்தோம் பாரு, நாங்கெல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறோம். தயவு செய்து வன்னிபுராணம் கேட்காதீங்க. சொல்ல முடியாது. இல்ல இந்த மாலைய நான் போட்டு மன வேலைக்கு வர முன்னாடியே போட்டுக்கிட்டேன். ஆமா இப்ப கழட்டி ஏன் அந்த பெண்ணு கழுத்துல போடணும்? ஏன் நான் போடணும்? இதுக்கு பேர் ஏன் மனமாலை, ஏன் மாலை மாத்தணும்? ஆமா அப்படிங்கிறது உனக்கு விளக்கு வேணும். ஆமா அப்படித்தானே? உனக்கும் விளக்கு வேணுங்க, அதுக்கு தான் பாத்துட்டு இருக்கிறாங்க. சரி அப்பா இன்று முதல் அதான் மும்மூர்த்தி சாட்சியாக மந்திரமாலை எனக்கு கல்யாணம், இவதான் மனைவி அப்படின்னு 3 முடிச்சு போட்டுட்டு. ஆனா இருந்தாலும் நீங்க 2 பேரும் நீ ஒரு தாய்க்கு பிறந்தவர், இவ ஒரு தாய்க்கு பிறந்தவன். அதாவது கணவன் மனைவின்னா அதாவது மனைவி மனசுல இருக்கிறது அதாவது கணவன் தெரிய வேணும், கணவனுடைய மனசுல இருக்கிறது மனைவிக்கு தெரியணும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மனம் கலப்பதனாலதான் இதுக்கு பெயர். அதாவது ஓ மனசுல இருக்கிறது இவளுக்கு தெரியும், இவளுக்கு மனசுல உனக்கு தெரியணும். ஆனா மனம் ஒன்றா சேருவதனால் அதுக்கு பெயர் மனம் மாலை. ஒரே செடியில பூக்கிற மலரு மாலை கட்டி கடையில விக்கிறாங்க. ஆனா வாங்கி கொண்டு போய் யாரு இறந்துட்டா இறந்தவங்க மேல போட்டா ஒரு வாசம் அடிக்கும். கல்யாணத்துக்கு போட்டா ஒரு வாசம் அடிக்கும், சாமிக்கு போட்டா ஒரு வாசம் அடிக்கும். ஒரே செடியில பூக்கிறதா எல்லாத்துக்கும் நல்லதுக்கும் உதவுது, கெட்டதுக்கும் உதவுது. என் மேல இருக்கிற மனமும் இந்த பெண்ணுக்கு தெரியணும், அந்த பெண் மேல இருக்கிற மனம் எனக்கு தெரியணும். அந்த மனசு எல்லாம் அந்த பெண்ணுக்கு தெரியறதுக்கு தான் மாலையை மாத்தி போறோம். என்ன மேல போட்டதுனால என் சுவாசம் எல்லாம் இந்த மலர்ல வந்துருச்சு. மாமேல பார்த்து சிரிக்கிறப்ப இல்ல அதனால இந்த பெண்ணுக்கு என்னுடைய வாசம் இந்த பெண்ணுக்கு தெரியணும், இந்த பெண்ணுடைய வாசம் எனக்கு தெரியணும். அதற்காக தான் மனமாலையை மாத்துறது. ஆமா அப்ப மாத்துறோம். வலது கால வைத்து சொல்லுமா, வலது கால வைத்து 2 பேரும் அம்மியும் மிதித்து அருந்ததி கண்டேன்னு சொல்லு. அம்மா அருந்ததி எங்கம்மா தெரியுது? சொல்லுமா, அருந்ததி எங்க இருக்குது? கல்யாணத்துல பச்சை பந்தல போட்டாச்சு. இந்த அருந்ததி பாருனா எங்க இருக்கிறாங்க? கம்பெனியில தட்ட படி வச்சுக்கிட்டான் சரியா போச்சு. ஆனா வலது கால வச்சு கல்யாண வீட்டுல பச்சை பந்தல போட்டாச்சு, பச்சை பந்தல் போட்டாச்சு. ஆனா வலது கால எடுத்து வச்சு ஆனா அம்மி மிதித்து அருந்ததியை கண்டேன் அப்படி என்று சொல்லு. அப்படி நான் சொல்றேன். அதுக்கு இவன் சொல்றான், ஏன் இடது கால வைக்க கூடாதோ, ஏன் வைக்க கூடாது அப்படிங்கிற விருத்தம், அதாவது விஷயம் எல்லாம் இருக்குது. அதுக்குதான் அமைதியா கேட்கணுங்கிறது. அதாவது எந்த வீட்டுல பாரு கல்யாணம் பண்ணா, எந்த ஜாதியில கல்யாணம் பண்ணாலும் அரண்மனைக்கு உள்ள போகும்போதாவது சரி, அதாவது அம்மி வைக்கும் போதும் சரி, எங்க போனாலும் சரி, ஒரு கோயிலுக்குள்ள முன்ன கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கன்னா ஏமா முன்ன வலது கால வச்சுவா அப்படிங்கிறான். ஆமா கம்மி. ஆனா இடது காலுக்கு ஏன் அவ்வளவு ஃபவர் இல்ல, ஏன் வலது காலத்தை வைக்கணுமா? அப்படிதான் கிடையாது. அதுக்கு ஒரு விஷயம் உண்டு. அதாவது சக்தியும் சிவனும், அதாவது சிவபெருமானும் இந்த சக்தியும். ஆனா சக்திக்கு சந்தேகமா சிவபெருமா மேல, சக்திக்கு ஈஸ்வருக்கு மேல சந்தேகமா. அதனால என் மேல சந்தேகப்படாதம்மா, இன்று முதல் இந்த இடபாகம் உனக்கு சொந்தம். எப்படி உனக்கு சொந்தம் அப்படின்னு. ஆனா இடபாகத்தை கொடுத்தாராம். அப்ப நல்லா நீதான் சிந்திக்கணும்.
இந்த இடது கால் யாருக்கு சொன்னோம்? அவ யாரு? சத்தி. சக்தி. ஆமா. இந்த வலது கால் யாரு? நாம. ஈஸ்வரன். ஆமா. அதனாலதான் என்னைக்கு ஆம்பளை முன்னதான், பொம்பளை ஆமா பின்னாடிதான். அதனாலதான் என்னைக்கு ஆம்பளை தான் முன்ன போகணும். அப்படி என்பதற்காக அதுக்கு தான் பாரு, நீங்க திருச்செங்கோட்டு மனையில அத்தனாறு ஈஸ்வரன்னு ரெண்டாவும் ஒரு சத்தியம் ஒன்னா இருப்பாங்க. இடது பக்கம் சத்தியும், வலது பக்கம் சிவபெருமானும். இந்த வலது கால் சிவபெருமான் கால், இந்த இடது காலு சத்தியனுடைய கால். என்னைக்கும் பொம்பளை முன்ன போக கூடாது. அப்படி என்பதற்காக இந்த வலது கால் எடுத்து வச்சிருக்கீங்க. பாரா பச்சை பத்திரம் ஒதுக்கி விட்டேன். நேரம் அங்க பாரு, விடிகால் 4:30 அவங்க தெரியுதா வெள்ளி மீன்? சரிம்மா. தெரியுதா? தெரியுமா? அம்மி மிதித்து அருந்ததியை கண்டேன். அருந்ததியை கண்டேன். அம்மி மிதித்து அருந்ததியை கண்டேன். என்ன பண்ணாங்க? அம்மா சொன்னதெல்லாம் கேட்கக்கூடாது. அம்மா சொன்னதை நான் சொல்ற மாதிரி கேளு. சரி. அம்மி மிதித்து கருங்கோர். அரமனைக்கு உள்ளே வந்து விட்டாள். சரி, அரமனைக்கு உள்ள வந்துட்டேன். பாரு, அரிசி, பருப்பு, உப்பு, இது மூணுங்குது. மூணுல கை விடு. கை விடாத. ஏன், என்ன காரணம்? இதுல ஏன் கைய விடணும் என்னன்னு சொல்லு, அப்பதான் கைய விடுவோம். இல்ல கைய வைக்காது. என்ன மகளே, நல்ல மாப்பிள்ளை தான் உனக்கு பார்த்து வச்சுக்கிறேன். என்ன போச்சு கூட இது எதுக்கு? அதாவது ரைட் தான். இது உடனே ஏன் விட மாட்டேன், இதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது தெரியணும். ஆமா. முன்ன உப்புல கை விடணும். சரி. எப்படி? உப்புல கை விடணும். ஆமா. அதுலயும் உன் மனைவி தான் முன்ன விடணும். ஏன்? நான் தான் வைக்குவேன். இல்ல, உன் மனைவி தான் முன்ன உப்புல கை விடணும். ஏன், என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னா, உப்பு வந்து அதாவது சிறுமந்த கண்ணோடைய மனைவி மகாலட்சுமி. சரி. அதாவது லட்சுமி கடாட்சி முடிஞ்சவள். அந்த லட்சுமி போல அதான் ஒரு பெண்ணு வந்தா காலம் முழுவதும் கணவன் மனைவி சிரிச்சு முகத்தோடு இருக்கணும். இந்த அரமனையில எப்பயும் அதாவது உப்பு மாதிரி, அதாவது எனக்கும் உப்பு இல்லாத சோறு சாப்பிட்டா ஆமா அதுக்கு எந்த ஒரு சுவையுமே கிடையாது. ஆமா. அது போல கணவனுடைய மனசை புரிஞ்சுக்காதவன் அவ ஒரு மனைவி இல்ல. அவள் போல் வாழ என்பது உப்பு முதல். சரி சரி, அதுல கையை வச்சிருக்க. கை வை. அதுல கையை வச்சுக்கோ. அதுல வச்சுட்டு இரண்டாவது பருப்பு. ஏன்டா வச்சுடா சொல்லு, அது என்னன்னு அந்த பருப்பு தான் நானாகும்பா. நீயா? ஆமா. ஏங்க அது என்னது அங்க வந்திருக்கா? என்னை போல் குணத்தோடு கணவனுடைய மனசு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு காலம் முழுவதும் அதாவது கஞ்சி ஊத்தணுங்கிறது. இது இது அரிசி. அரிசி என்னத்துக்குமா? ஏய் ஏன்டா கேக்குறேன்? இது என்னத்துக்கு சொல்லு. அப்பா கணவன் மனைவியும் அரிசும் பருப்பு உப்பு மூணு கலந்துபடியா இருக்குன்னு அரிசிப்பா. ஓ, அரிசியும் பருப்பும் கலந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்குதான் நீங்க சொல்றேன் அரிசி பருப்பு கலந்த மாதிரி இருக்கணும். பரவாயில்ல. ஆமா. அரிசியும் பருப்பும் சத்தியும் சிவனும். ஆமா. சிவன் அரிசி. ஆமா. அதுலயே எல்லாம் சிவன் எல்லாமே அடங்கி இருக்குது. அரிசியும் பருப்பும். ஆமா. அதனாலதான் நீங்க சொல்றேன். பரவாயில்லப்பா. அவங்க கூட அவங்க வீட்டுல கொண்டாடி கொடுத்துருக்காங்க. அரிச்சும் பருப்பும் கலந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். பாரு, அரிசி பருப்பு இங்க மட்டும் இல்ல, சாப்பாடு ஆகிட்டு இருக்குது பின்னாடி மொய் வச்சுட்டு அவங்க பேர் நோட்டு எடுத்துறப்போ அதனால மொய் போட்டோம் மொய் போட்டாங்க. என்னப்பா? பருப்பு ரெண்டாவது உப்பு, உப்பு ரெண்டாவது பருப்பு, மூணாவது அரிசி, நாலாவது ஒண்ணு தெரியுமா? சோத்தல ஒண்ணும். கேளுங்கள் சிவர்களே. ஆனா கூப்பு காட்டிலே
அதான் கூப்பு காட்டிலே தென்னாச்சி முனியப்பன் திருவாயை முன்னிட்டு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் மேடிய காணாம அதான் வெத்தலை வாக்கு கொடுக்காம வர வேண்டும் என்று அழைத்து வீர வன்னியின் பிறப்பு மந்திரமாய கல்யாணம் என்னும் நாடகத்தில் நாங்க ஏற்றில் உள்ளது நாங்க நாட்டில் விளம்பரம் செய்தோம். எங்களால் இயன்றவரே வன்னிபுரம் இப்படித்தான் நடத்த வேண்டும். ஆனால் வன்னியுடைய கதை இதுதான் என்று எங்களால் இயன்றவரே நல்ல தெளிவாக எடுத்து சொன்னோம். நாங்க நடத்தக்கூடிய நாடகத்தில் யாது ஒன்று வெளியிருந்தாலும் தன் அங்கத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து தவறு செய்து விட்டால் அது எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னிக்க வேண்டும். அதாவது நாங்க தேவைப்பட்டா இன்னைக்கு வந்துக்கிறது நாங்க எல்லாம் ஒரே செட் ஆளுங்க தான். அதனால நாங்க தேவைப்பட்டா எங்கிட்ட விசிட்டிங் கார்டு இருக்குது. எங்களால் இயன்ற வரை அதாவது சிறப்பான காவியத்தை தெளிவாக நடத்தி தரப்படும். தேவைப்பட்டால் எங்கிட்ட விசிட்டிங் கார்டு வாங்கி செல்லலாம். நாடகத்தை கண்டோர் கழித்தோர் விட்டோர் கூடமும் அருகு போல் வேறொன்றி மூங்கல் போல் தடுத்து எந்த முகமான தங்க முகத்தோடு முனீஸ்வரன் அருள் பெற்று சிறப்பாக வாழக்கடவுது. எங்க நாடகம் முடிவெடுத்து விட்டது. வண்டினு கொண்டாந்து வண்டினுக்கு பொய் வைக்கிறீங்க வைக்கலாம். மங்கமாக்கி கல்யாணம் போட்டு வைக்கிறீங்க பொய் வைக்கிறீங்க. எங்க நாடகம் முடிவெடுத்து விட்டது. அனைவரும் சென்று வரலாம். எங்க நாடகம் முடிஞ்சதுல ஜோராக தட்டி பாருவோம். எங்க தமிழ்